கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை சீரும் சிறப்புமாக அமைக்க விரும்புகின்றார். அந்த வாழ்க்கையை எதன் மேல் அமைக்கிறார் என்று சொன்னால், தேவன் அமைக்கின்ற அந்த வாழ்க்கையானது ஒரு பாறையின் மேல் நாம் காணப்பட வேண்டும். ஒரு பாறையின் மேல் நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். ஒரு உறுதியான பாறையின் மேல் நாம் கட்டப்பட வேண்டும். அதுபோல இயேசு கிறிஸ்துவும் சொல்லுகிறார், நானும் தேவனுடைய வார்த்தையின்படியே, தேவனுடைய வார்த்தையின் மேல்தான் என் சபையை இந்த பூமியில் நான் கட்டுகிறேன். கர்த்தருடைய சபை எங்கே கட்டப்படுகிறது? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தையின் மேல்தான் கட்டி கொண்டிருக்கிறார். நம்ம எல்லாருக்குமே தெரியும், பேதுருவே நீ கற்பாறையாயிருக்கிறாய் என்று சொன்ன மாத்திரத்தில் அந்த பாறையின் மேல் நான் என் சபையை கட்டுவேன் என்று சொன்ன மாத்திரத்தில் ஒரு பிரிவினர் பேதுருவின் மேல்தான் சபை கட்டப்படுகிறது என்று சொல்லி, இன்னொரு பிரிவினர் இன்னொரு விதமாக சொல்லுவதை கவனிக்கிறோம். ஆனால் எந்த ஒரு காரியமும் அல்ல. பேதுரு அறிக்கையிட்டாரே, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லப்பட்ட, அதோடு கூட இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள் சொல்லப்படுகிற எல்லா வார்த்தைகளின் மேலும் தேவன் சபையை, உங்களையும் என்னையும் கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறார். கவனியுங்கள், என்னை கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறார், உங்களை கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறார். அப்படி கட்டி எழுப்புகிற நான் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நம்பகத்தன்மையோடு கூட நான் வாழ்ந்திட வேண்டும். ஆண்டவர் என்னை நம்புகிறாரா? என்னுடைய வாழ்க்கையின் நிமித்தம் அவருக்கு நான் நம்பிக்கைக்குரியவனாய் இருக்கிறேனா என்று நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே சபைக்கு சொல்லுகிற காரியம், ஒவ்வொரு நாளும் நீங்கள் வேதத்தை ஒரு வார்த்தையாவது வாசிங்க, அந்த வார்த்தையை நீங்க தியானிங்க, அந்த வார்த்தையிலிருந்து வருகிற தேவனுடைய கிருபையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. அந்த வார்த்தையின் மேல் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வீடு, விசுவாச வீடு கட்டப்பட்டு கொண்டே இருக்கட்டும். நீங்கள் எழும்பி பிரகாசிப்பீங்க. அதனுடைய பலன் நீங்கள் அப்படி செய்யும் போது கண்டுகொள்வீர்கள். நீங்கள் எழும்பி பிரகாசிப்பீர்கள். ஒரு நன்மை உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகும். ஆனால் பொதுவாகவே நாம் அப்படி செய்வதில்லை. ஏனென்றால் சோர்வுகள், களைப்புகள், அதைவிட அதிகமான வேலைகள் இருக்கிறபடியினால் நாம் அந்த காரியத்தை ஒரே ஒரு வார்த்தையை வாசித்து, அந்த வார்த்தையை தியானித்து, அந்த தியானத்தின் மேல், அந்த வார்த்தையின் மேல் உங்களுடைய வீட்டை கட்டுங்கள். அதனுடைய பலனை காண்பீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மிலே என்ன எதிர்பார்க்கிறார் என்று கேட்டால், நாம் ஒவ்வொருவரும் பழத்தோட்டங்களாய் இருக்கணும். வாசனை வீசுகிற பழத்தோட்டங்களாய் இருக்கணும். காற்று வீசும்போது, பரிசுத்த ஆவியானவராகிய காற்று வீசும்போது நல்ல வாசனை அந்த தோட்டம் முழுவதும் பரவணும், வீசணும். இது எல்லாம் பார்த்து நான் சந்தோஷப்படணும்னு நம்முடைய கர்த்தர் சொல்லுகிறார். புரிந்து கொண்டீங்களா? நான் ஒரு பழத்தோட்டமா மாறணும். நான் 365 நாட்களும் நல்ல மதுரமான கனிகளை கொடுக்கணும். காற்று வீசும்போது, பரிசுத்த ஆவியானவராகிய காற்று வீசும்போது நல்ல வாசனை அந்த தோட்டம் முழுவதும் வீசணும். அந்த வாசனையை முகரும்படியாக, சுகந்த வாசனையாக அது காணப்படும்படியாய் தேவன் என்னுடைய தோட்டத்தில்
உங்களுடைய தோட்டத்தில் அவர் உலா வரும்படியாய் அவர் விரும்புகிறார். வாசிப்பதற்கு நேரம் இல்லை, வேகம் மிக விரைவாய் போகிறது. இப்பதான் தொடங்கி இருக்கிற மணி 10 போகிறது. உன்னத பாட்டினுடைய புஸ்தகம் தயவு செய்து யாரையும் எடுத்து வாசிக்க வேண்டாம், குறிக்கிறவர்கள் மாத்திரம் குறித்துக் கொள்ளுங்கள். அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டம். சபையை பார்த்து, மணவாட்டியை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறதை கவனிங்க. நீ அடைக்கப்பட்ட தோட்டம், மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. அடுத்த வசனத்துல தயவு செய்து புரட்டிட்டு இருக்காதீங்க, என் கண்ணை பாருங்க. நீங்க உங்களுடைய முகம் நான் கடைசியில சொல்றேன், அதுக்கப்புறம் வீட்டில் வாசிங்க. அடுத்த வசனம் சொல்கிறது, உன் தோட்டம் மாதுளம் செடிகளும் அருமையான கனிமரங்களும் மருதோன்றி செடிகளும் நலது செடிகளுமாய் இருக்கிறது. ஸ்தோத்திரம். நான் அடுத்த 2 வசனத்தை வாசிக்காம 16ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். வாடையே எழும்பு, தென்றலே வா, கந்த பிசின்கள் வடிய என் தோட்டத்தில் வீசு. என் நேசர் தன்னுடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. அர்த்தத்தை விளங்கிக் கொள்ளுங்கள். ஆண்டவர் என்னை நல்ல மனமுள்ள சுவையுள்ள ஒரு தோட்டமாய், கனி நிறைந்த தோட்டமாய், பிசின் தைலமாய் தேவன் என்னை மாற்ற விரும்புகிறார். காற்று அடிக்கும் போது அந்த சுகந்த வாசனையை முகர்ந்து கொள்ளும்படியாய் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் அவர் கடந்து வரும்படியாய் அவர் விரும்புகின்றார். ஆக நாம் எல்லாருமே கனி கொடுக்க வேண்டும். கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்ன மாத்திரத்தில் பொதுவாகவே ஒரு விசுவாசியினுடைய உள்ளத்தில் என்ன எண்ணம் ஏற்படும் என்றால், கனி கொடுக்கணும், நான் ஆத்துமாவை தேவ சமூகத்தில் கொண்டு வரணும், நான் அதை செய்யணும், ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும் என்கிற ஒரு எண்ணம் தான் பொதுவாகவே ஒவ்வொரு விசுவாசியினுடைய உள்ளத்திலும் வரும். திரும்ப கவனிங்க. கவனிக்காமல் இருந்தால், கனி கொடுக்கிற வாழ்க்கை என்று சொல்லும் போது நம்முடைய மனதில் என்ன எண்ணம் வருகிறது என்று கேட்டால், நான் ஆண்டவருக்காக ஆத்துமாக்களை தேவ சமூகத்திலே கொண்டு வரணும், சுவிசேஷத்தை நான் சொல்லணும், அவர்களுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிக்கணும் என்கிற எண்ணம் தான் நம்முடைய உள்ளத்தில் தோன்றும். அதையெல்லாம் அப்படியே மாற்றி விடுங்க. மாற்றிவிட்டு அதனுடைய உண்மையான கருப்பொருளை புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் நான் கனி கொடுக்கணும்னு விரும்புறாரு. நான் பிரசங்கம் பண்றது ஆண்டவர் விரும்புறாரா இல்லையாங்கிறது அடுத்த காரியம். நான் ஆண்டவருக்காக அங்கும் இங்கும் ஓடுகிறேனா என்பது அது அடுத்த காரியம். புதிய ஆத்துமாக்களை சந்திக்கிறேனா அது அடுத்த காரியம். ஆண்டவரே, என்னதான் புதிய காரியம்? என்னுடைய ஊழியனே, உன்னுடைய வாழ்க்கை நல்ல நறுமணமாய் இருக்கணும். உன்னுடைய வாழ்க்கை நல்ல பழங்களின் காற்று வீசும் போது உன்னுடைய வாழ்க்கை நல்ல வாசனை வீசுகிற ஒரு தோட்டமாய் இருக்க வேண்டும். அதைத்தான் நான் விரும்புகிறேன். நாற்றம் எடுக்கிற வாழ்க்கை எனக்கு வேண்டாம். ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். கர்த்தருடைய கரத்தில் என்னை நான் முதலாவதாக மாற்ற வேண்டும். பிரசங்கிப்பது ஒரு கடினமான காரியம் அல்ல. தேவனுடைய ஊழியன் என்று பேருக்கு முன்னால் பாஸ்டர் என்று போடுவது ஒன்றுக்குமே பிரயோஜனப்படாது. பின்ன என்ன தேவன் விரும்புகிறார்? ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். தோட்டமாய் மாறணும், நல்ல கனிதரும் ஒரு தோட்டமாய், நறுமண தைலத்தை கொடுக்கிற, நறுமணம் வீசுகின்ற ஒரு தோட்டமாய் அது மாற வேண்டும் என்று என்னை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார். உங்களை பார்த்தும் ஆண்டவர் சொல்கிறார். ஒரு ஞாயிற்றுக்கிழமை
வாரத்திற்கு ஒரு முறை தேவ சமூகத்தில் ஆராதனைக்கு கூடி வருவதனால் தேவனுக்கு என்ன லாபம்? ஆண்டவர் அதையா எதிர்பார்க்கிறார்? ஒரு 2 மணி நேரம் நம்முடைய அவயவங்களை எல்லாம் அடக்கி வைத்துக் கொண்டு இருக்கிறோம். 2 மணிக்கு மேல நாற்றம் எடுக்கிற தோட்டமா இருக்கிறோமா? கவனித்து பார்க்க வேண்டும். நான் இப்படி எல்லாம் பேசுறதுனால ஒரு வாரம் 5 பேரை காயப்படுத்திடுது சொல்றதை விட பரிசுத்தப்படுத்திடுது. பேச மாட்டேங்கிறாங்க, வரமாட்டேங்கிறாங்க, எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. நானும் பின்னால போல. ஏன்னா நாற்றம் எடுக்கிற வாழ்க்கை மாறணும். அவருடைய வாழ்க்கை நல்ல தோட்டமா இருக்கணும். இதைத்தான் தேவன் விரும்புகிறாரே அல்லாமல் கூட்டம் கூடுவதினால் என்னங்க பலன்? கூடுகிற கூட்டத்தினால் காதுகளை செவிடாக்கி கொண்டு சுவிசேஷத்திற்கு செவிகளை அடைத்துக் கொண்டு வாழ்க்கையை பரிசுத்தமாய் மாற்றாமல் கூடி கூடி வருவதனால் தேவனுக்கு என்ன லாபம்? தேவன் அதையா விரும்புகிறார்? நிச்சயமா விரும்பல. ஒரு பிரசங்கத்தின் மூலமாய் உங்களுடைய வாழ்க்கையானது, என்னுடைய வாழ்க்கையானது நறுமணமாய் நல்ல பழவாசனைகளை வீசுகிற நலத செடிகளாய் ஆண்டவர் மாற்றுகிறார். மாற்ற முடியும், ஆனால் நான் தான் விடுவதில்லை. அதெல்லாம் மாற வேண்டாம், அப்படியெல்லாம் மாற வேண்டாம் என்று நாம் தான் பிடித்துக் கொண்டிருக்கிறோம். பேதுரு ஒரே ஒரு பிரசங்கம் பண்ணினாரு, 3000 பேர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஒரே பிரசங்கம் 3000 பேர்கள், கிட்டத்தட்ட 3000 பேர்கள் வாசனை மிகுந்த பழத்தோட்டங்களாய் மாறிவிட்டார்கள். இன்றைக்கு 3000 பிரசங்கம் ஒரு மனிதனை பழத்தோட்டமாய் மாற்றுகிறதா என்று கேட்டால் காலமெல்லாம் மாறி போய்விட்டது. இன்றைக்கு உலகம் அந்த அளவிற்கு கவ்வி பிடித்திருக்கிறது. ரட்சிப்பதும் 3000 பேர்களை ஆண்டவர் ரட்சிப்பதும் தெரிந்து கொள்வதும் அது கர்த்தருடைய வேலை. அதை நம்ம ஒன்னும் கம்பேர் பண்ண வேண்டாம். அன்றைக்கு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்களே ஆண்டவரே, அதுபோல இந்த செய்தியிலும் 3000 பேர் ரட்சிக்கப்படணும், கேட்கிறவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும். அது என்னுடைய வேலை இல்லைங்க. என்னுடைய வேலை கூவி கூவி கத்தி பிரசங்கம் பண்ணுகிறது மாத்திரம்தான். கர்த்தருடைய வேலையை கர்த்தர் பார்த்துக் கொள்வார், சரியாய் பார்த்துக் கொள்வார். தேவனுடைய வார்த்தையை தேவன் ஒரு நாளும் அவமானப்படுத்த மாட்டார். தேவன் எல்லாவற்றையும் செவ்வனே செய்வார். ஆனால் என்னுடைய வேலை என்ன? பிரசங்கம் பண்ணுகிறது இல்லைங்க. என்னுடைய வேலையை பிரசங்கம் பண்ணுகிறது இல்ல. என் வாழ்க்கை பரிசுத்தமாய் இருக்கணும். என் வாழ்க்கை பரிசுத்தமாய் இருக்கணும். வேறு எதுவுமே தேவன் செய்ய சொல்லல. ஆனால் நமக்கு வசனத்தை வாசிக்க நேரம் இல்லை, தியானிக்க நேரம் இல்லை, ஜெபிக்க நேரம் இல்லை. மற்ற எல்லாவற்றுக்கும் நமக்கு நேரம் உண்டு. ஆமென், ஆமென். ஆண்டவர் என்னை தேடி வருகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்க. இப்பொழுது ஆண்டவர் என்னை தேடி வருகிறார். அவர் என்னிடத்தில் நீ எப்படி பேசுற? ஏற்ற வேண்டிய இடத்துல ஏற்றி, இறக்க வேண்டிய இடத்துல இறக்கி, நீ நல்லா பேசுறியான்னு பார்க்க வந்திருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லுவாரா? அல்லது இத்தனை டெசிமலுக்கு மேல சப்தமாய் நீ பேசிக்கொண்டிருக்கிறாயா என்று என்னுடைய சப்தத்தை ஆண்டவர் கணிக்க வருகிறாரா? இல்லவே இல்லை. நீ எவ்வளவு பரிசுத்தத்தோடு கூட நீ பேசுகிறாய், உன் உள்ளத்தின் நினைவுகள் என்ன, உன் வார்த்தைகளின் தரம் என்ன, உன் செயல்களின் நிலைப்பாடுகள் என்ன என்பதை ஆண்டவர் கவனித்து, நான் பேசுகிற வார்த்தை உண்மையான தேவ சமூகத்திலிருந்து வருகிற வார்த்தைகளா, இல்லை ஏதோ ஒன்றை பேசிக் கொண்டிருக்கிறேனா, சுகந்த வாசனையா இருக்கிறதா என்று என் ஆத்தும நேசர் இந்த தோட்டத்திலே வந்து வாசனையை முகருகிறார். காற்று வீசுகிறது, வாசனை வீசுகிறது. என் அன்பு நேசர் முகர்ந்து என்னை ஆசீர்வதிக்கிறார். உங்களையும் தேவன் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். வெளிப்படுத்தின விஷயம் எடுக்க வேண்டாம், தயவாக
வெளிப்படுத்தின விசேஷம் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் என்று சொன்னாலே நன்றாக புரிந்து கொள்ளுங்க, நான் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் நல்ல பொருள்கள் உண்டு, நல்ல பொருள் உண்டு. வெளிப்படுத்தின விசேஷம் என்று சொன்னாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பகிரங்க வெளிப்படுத்துதலை குறித்து மட்டுமே சொல்லப்படுகிறது. ரகசிய வருகையை குறித்து அதுல ஒண்ணுமே சொல்லப்படல. அது இரண்டு கட்டமாக இருக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் ஆங்கிலத்தில் ரெவலேஷன் அப்படின்னு தான் போட்டிருக்கிறது, ஒருமை. அதுக்கு பின்னால எஸ் சேர்த்துல ரெவலேஷன்ஸ் போடல. வெளிப்படுத்தின விசேஷம், வெளிப்படுத்தின விசேஷங்கள் அப்படியெல்லாம் போடல. ஒரே ஒரு வெளிப்படுத்துதல் தான், ஒன்னே ஒன்றுதான். தேவன் ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தாவாய் மகிமையின் தேவனாய் அவர் இந்த பூமியில் வரப்போகிறதை குறித்து வெளிப்படுத்தப்பட்டிருப்பது. ஆமென். இதை சரியா புரிந்து கொள்ளலன்னா சபையில இனிமே கவனிக்கணும். சபையில கள்ள உபதேசங்கள் புறப்பட்டு வரும், கள்ள உபதேசங்கள் புறப்பட்டு வரும். ஆகவே நான் நன்றாய் புரிந்து கொள்ளணும் தேவனுடைய வார்த்தையின் பொருளை குறித்து. புதிய ஏற்பாட்டில் திரும்ப புரிஞ்சு கொள்ளுங்க, அங்க வச்சிருங்க. ரெவலேஷன் எஸ் இல்ல, பன்மை இல்ல, ஒருமை தான். வெளிப்படுத்தின விசேஷம், விசேஷங்கள் இல்லை. விசேஷம் ஒன்றைத்தான் குறிக்கிறது, ஒரே வருகையை குறிக்கிறது. ஆனபடியினால் ரகசிய வருகை இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிற ஜனங்கள் மத்தியில் பகிரங்கமாய் அறிக்கையிடுகிறேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை என்பது ஒன்று உண்டு. அது சீக்கிரமாய் நிகழப் போகிறது. அதற்காக மனவாட்டிகளாய் காத்திருங்கள். ஏமாந்து போய்விடாதீர்கள், கைவிடப்பட்டவர்களாய் போய்விடாதீர்கள். ஆண்டவர் உங்களை அன்போடு கூட ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் ரெவலேஷன் என்று சொல்லக்கூடிய புஸ்தகத்தில் பகிரங்க வருகையை குறித்து மட்டுமே அதில் எழுதப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம். இதை எழுதுவது யார் என்று கேட்டால் பரிசுத்த யோவான். இவர் எப்ப எழுதினாரு? ஏறக்குறைய கிறிஸ்துவுக்கு பிறகு 96ஆம் வருஷம். இந்த யோவானை குறித்து, இது அப்படியே இருக்கட்டும், யோவானை குறித்து நாம் மிக நன்றாய் தெரிந்து கொள்ள வேண்டும். யோவானை குறித்து நீங்களும் நானும் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். அவருக்கு, இந்த யோவானுக்கு ஒரு சகோதரர் இருந்தார். ஒரு பேப்பர்ல எழுதிக்கிட்டா ரொம்ப நல்லதுங்க. எனக்கெல்லாம் மண்டையில் நிற்கும், ஒண்ணு நிற்காது. இந்த யோவானுக்கு ஒரு சகோதரன் இருந்தாரு, அவருடைய பேர் யாக்கோபு. இந்த யோவானும் அவங்க அண்ணன் யாக்கோபும் ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள். இந்த தகப்பன் பேர் என்னவென்று கேட்டால் செபதேயு. இதெல்லாம் கொஞ்சம் குறித்தால் நல்லதா இருக்கும். இதை நாங்கள் ஒழுங்கா சொல்கிறதுனால நீங்க கண்டுபிடிக்கிறத விட ரொம்ப ஈஸி. செபதேயு, அவருடைய பிள்ளைகள் ஒன்று யோவான், இன்னொன்று யாக்கோபு, இன்னொருத்த யோவான் என்று பெயர். இவர்கள் எந்த தேசத்தை சேர்ந்தவர்கள் என்றால் கப்பர்நகேம் பட்டணத்தை சேர்ந்தவர்கள். இந்த கப்பர்நகேம் பட்டணத்தை சேர்ந்த இவர்களை தேவன் இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்டார். இதுல யோவான் என்று சொல்லக்கூடியவன் மிக 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 இளமையானவன். இருக்கிற சீஷர்களிலேயே வயதில் குறைந்தவன் என்று சொல்லுகிறவன் இந்த யோவான் தான். மிக மிக இளமையானவன். இயேசு கிறிஸ்து முதலாக
யோவானையும் யாக்கோபையும் பார்த்தபோது அதை குறித்து மத்தேயுல எழுதல, மார்க்கில் எழுதல, மத்தேயில் எழுதல, லூக்காவில் எழுதல, யோவான்ல எழுதல, மார்க்கு சுவிசேஷத்தில் மாத்திரம் எழுதப்பட்டிருப்பது. அதை இப்ப நம்ம வாசிக்கலாம். பிளாஷ் பண்ணிருக்க, புரட்டி கொண்டு இருக்க வேண்டாம், குறித்து கொண்டு. மார்க்கு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் முதலில் இயேசு அவர்களை அழைத்த போது செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபு, யாக்கோபின் சகோதரனாகிய யோவான் என்று குறிப்பிடுகின்றார். யோவான் இவ்விருவருக்கும் இப்ப நான் என் பைபிள் இருக்குது, செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபே, யோவானே வாங்க, என் பக்கத்துல வாங்க. அவங்க வந்துட்டாங்க. இனிமே நான் உங்களை செபதேயுவின் குமாரன் என்று அழைக்க மாட்டேன். நான் ஒரு புதிய பெயரை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு புதிய பெயரை கொடுத்தாரு. அப்பா பெயரை சொல்லி கூப்பிட வேண்டாம், இனி வருகிற நாட்களில் உங்களுடைய தன்மையை குறித்து நான் பெயர் வைக்கிறேன். இடி முழக்கத்தின் பிள்ளைகள், இடி முழக்கத்தின் பிள்ளைகள் என்று அழைத்தார். இடி முழக்கம் என்கிற வார்த்தை எதை குறிக்கிறது என்று கேட்டால், இடி முழக்கம் தண்டர் அப்படின்னு கேட்டான். இந்த நாட்களில் திடீர்னு பெரிய மழை வர்ற மாதிரி டமார் டிமீர்னு இடிக்குது, ஆனா ஒண்ணுமே காணோம். இடி முழக்கத்தின் பிள்ளைகள் என்று சொன்னால், இடி முழக்கம் என்று சொன்னால் தேவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை குறிக்கிறது. அவர்களுக்கு ஆரம்பத்தில் தெரியல, அவர்கள் தேவனுடைய சத்தத்தை மிக துல்லியமாக அவர்கள் கேட்க போகிறார்கள். ஆண்டவர் முன்குறித்து விட்டாரு. நம்மையும் தேவன் முன்குறித்திருக்கிறார். தேவன் எப்படி எதை காண்கிறாரோ அதை வைத்துத்தான் முன்குறிக்க போகிறாரு. இவர்கள் என்னுடைய வார்த்தையை மிக துல்லியமாக கேட்கக்கூடியவர்கள் என்று அன்றைக்கே குறித்து விட்டார். அன்றைக்கு அவர்களுக்கு அதனுடைய பொருள் புரியல, யோவானுக்கும் புரியல, யாக்கோபுக்கும் புரியல. ஆனா பின்னால வருகிற நாட்களில அவங்க புரிந்து கொண்டார்கள். இந்த யோவானை பார்க்கும்போது பொதுவாகவே பேதுரு ரொம்ப அதிகமா இயேசுவிடத்துல பேசுவாரு, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் பேதுரு பேசுகிறது போல யோவான் இயேசுவினிடத்துல எதையுமே அதிகமாய் அவர் பேசவில்லை. பின்ன என்ன செய்து கொண்டிருந்தார்? இயேசுவே பார்த்து கொண்டிருப்பார். ஒரு அட்ராக்ஷன் அவருக்கு, இயேசுவே பார்த்து கொண்டிருப்பார். அவர் சொல்வதை எல்லாம் மிகுந்த கவனமாக கேட்பார். அவர் என்ன சொல்கிறாரு, அவர் என்ன செய்கிறாரு, எந்த அர்த்தத்தில் பேசுறாரு என்பதை இந்த யோவான் எந்த ஒரு பேச்சும் இல்லாமல் அவர் மெதுவாக நின்று கொண்டு இயேசுவையே பார்த்து கொண்டிருப்பார். ஆகவேதான் இயேசுவுக்கு அவர் மேல ரொம்ப பிரியம், தேவனுக்கு ரொம்ப பிரியம். ஏன் பிரியம்னா, அன்றைக்கு இயேசு பேசுறதெல்லாம் சும்மா ஒரு ஒப்புக்கு எடுக்காம ஒரு நோட்ஸே அப்படியே எழுதி கொண்டிருப்பார். எழுதி கொண்டிருப்பதை போல அவர் கவனித்துக் கொண்டே இருப்பார். ஏன்னா அவருக்கு தெரியும், இது என்னுடைய வாழ்க்கைக்கு எனக்கு இப்போது மாத்திரமல்ல எப்போது பிரயோஜனமா இருக்க போகிறது என்பதை அந்த இடி முழக்கத்தின் பிள்ளைகள் தெரிந்து கொண்டார்கள். யோவான் தெரிந்து கொண்டார். அப்படி தேவனுக்கு முன்பதாக மிக உண்மையாய், உத்தமமாய், பரிசுத்தமாய், வாசனை வீசுகிற தோட்டமாய், நலன தைலமாய் அவர் இருந்தபடியினால், அவருடைய நம்பிக்கைக்குரிய பாத்திரமாய் அந்த யோவான் காணப்பட்டபடியினால், இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டு வேதனைப்பட்டு மிகுந்த துயரப்பட்டு தன்னுடைய ஜீவன் போகிற
அந்த காலகட்டத்தில் பேசவே முடியல. அந்த நேரத்தில் ஒண்ணு சொன்னாரு, ஸ்திரியே ஸ்திரியே அதோ உன்னுடைய மகன். யாரை பார்த்து கேட்டாரு? சொன்னாரு, இடி முழக்கத்தின் பிள்ளையை பார்த்து சொன்னாரு, ஸ்திரியே ஸ்திரியே அதோ உன்னுடைய மகன். அப்படியே யோவானை பார்த்து, எனக்கு அருமையான சீஷன் யோவானே அதோ உன் தாய். நான் போக போறேன் இந்த உலகத்தை விட்டு. இனி இந்த மாம்ச சரீரத்தில் நான் வரப்போவதில்லை. இனி மரியாளுக்கு பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை. நீ ஒருத்தன் தான் எனக்கு நம்பிக்கைக்குரியவன். நீதான் சுகந்த வாசனை வீசுகிறவன். என் நம்பிக்கையை வென்று விட்டாய். ஆனபடியினால் நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. என் தாயாரை நீ கவனித்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நீ கவனித்துக் கொள்ள வேண்டும். என்ன காரியம் வேண்டுமோ அதை செய்யும்படியாய் என் நம்பிக்கைக்குரிய ஊழியனே, என் நம்பிக்கைக்குரிய சீஷனே, இத்தனை பேர்களையும் உன்னுடைய கரத்தில் கொடுத்து நீ இவர்களை பரலோகத்திற்கு அழைத்து கொண்டு வர வேண்டும். அந்த உத்தரவாதத்தை கொடுக்கிறேன். நான் இப்பொழுது மாம்சத்தில் இல்லை, ஆனால் உன்னுடைய கரத்தில் நான் கொடுக்கிறேன் என்று இன்றைக்கு சொல்வது போல உங்களுடைய பிள்ளைகளை தேவன் உங்களுடைய கரத்தில் கொடுக்கிறார். உங்களுடைய உறவினர்களை கவலைப்படுவதே இல்லை. எப்படி போனா என்ன, எது போனா என்ன என்று சொல்லி கவலையே கிடையாது. எந்த ஒரு கவலையும் இல்லை. யோவான் எடுத்து வாசிக்க வேண்டாம், குறித்துக் கொள்ளுங்கள். யோவான் 19:26-27 இயேசு யோவானிடத்தில் ஒரு நம்பிக்கைக்குரிய பாத்திரமாய் அவர் மாறினார். இந்த கிறிஸ்து, நான் அடுத்த இடத்துக்கு வந்துட்டேன், புரட்டாதீங்க. இந்த கிறிஸ்து மரித்து உயிரோடு கூட எழுந்து அவர் பரம் ஏறி போன பிறகு பேதுருவும் யோவானும், இந்த பேதுருவும் யாக்கோபும், யோவானும் யாக்கோபும் மற்றும் பேதுரு, யோவான் யாக்கோபு, இப்ப பேசிக்கொண்டிருக்கிற யோவான் யாக்கோபு, அவரோடு கூட பேதுரு, இவங்க 3 பேரும் சேர்ந்து எருசலேமில் சபைகளை ஆரம்பித்தார்கள். எங்கேயாவது இருக்குதா? அப்படி வீட்டில் போய் வாசித்து பாருங்க. பேதுரு, யோவான், யாக்கோபு, இந்த 3 பேரும் அந்த சபைக்கு தூண்களாக நின்று சபையை துவங்கினார்கள். இந்த சூழ்நிலையில் தான் இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலர்கள் 12 சீஷர்களும் தூர தூர இடத்திற்கு விரட்டப்பட்டார்கள். நான் மிகுந்த சுருக்கமா அப்படியே வர, அப்படி விரட்டப்பட்ட பொழுது எல்லாருமே போயிட்டாங்க, ஓடிட்டாங்க. ஓடல, இயேசு கிறிஸ்து உலகத்தின் பல பகுதிகளுக்கு அனுப்பிவிட்டார். இப்ப இந்த யோவான் மாத்திர தனியே எருசலேமில் அவர் இருந்து கவனித்துக் கொள்கிறார். யாருங்க? யோவான் மாத்திரம் கடைசி வரைக்கும் எருசலேமில் இருந்தார். இப்ப கிபி 70 எருசலேமில் இருந்த தேவாலயம் கிபி 70 எருசலேமில் இருந்த தேவனுடைய ஆலயம் தரைமட்டமாக்கப்பட்டு விட்டது. எருசலேமில் இவங்க கட்டினாங்க இல்லையா, பேதுரு, யோவானு, யாக்கோபும், கிபி 70 தரைமட்டம் ஆக்கப்பட்டது. ஆனா இந்த தரைமட்டம் ஆக்கப்படுவதற்கு 3 ஆண்டுகளுக்கு முன்பு, இது கிபி 70 ஆலயம் தரைமட்டமாக்கப்பட்டால், கிபி 67 3 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த யோவான் என்ன செய்கிறாராம்? எருசலேமை விட்டு அவர் நேராக எபேசு பட்டணத்திற்கு வந்து விடுகிறார். இதெல்லாம் நீங்க கண்டுபிடிக்கணும்னா நல்லா பைபிளை படிக்கணுங்க. அவர் எப்போ வந்தாரு, எப்படி இருந்தாரு? அவர் எபேசு பட்டணத்திற்கு இடிக்கப்பட்டதற்கு 3 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் கடந்து 67 கிபி 67
அவர் எபேசு பட்டணத்திற்கு வந்து விட்டார். அந்த எபேசு பட்டணம் தான் இன்றைக்கு இருக்கிற துருக்கி, டர்க்கி என்று சொல்லுகிறோமே, அதுதான் இன்றைக்கு இருக்கிறது அந்த எபேசு பட்டணம். அவர் எபேசு பட்டணத்திற்கு வந்து விட்டார். எதற்காக அவர் எருசலேமை விட்டு யோவான் எபேசு பட்டணத்திற்கு வந்தார்? நல்லது ஒரு கேள்விதான். அதற்கு பதிலும் கண்டுபிடிச்சுதான் ஆகணும். ஒன்று எபேசு பட்டணம், எபேசு ஒன்று அந்த எபேசு பட்டணத்தில் இருக்கிற சபை. அந்த சபைகள் அவருடைய உள்ளத்தை தொட்டுவிட்டது என்று சொல்லலாம். ஏனென்றால் எபேசுவில் இருக்கிற சபையை ஸ்தாபித்தவர் யார் என்று கேட்டால் அப்போஸ்தலனாகிய பவுல். எத்தனை சபை ஸ்தாபித்தாரு? 1000 சபைகளுக்கு மேல அவர் ஸ்தாபித்தாரு. அந்த பகுதியில் இரண்டாவது காரணம், ஒன்று எபேசு பட்டணத்தில் இருக்கிற சபைகள், அதன் மேலுள்ள பாரம். இரண்டாவது ஆசியா மைனர் என்று சொல்லக்கூடிய அந்த சின்ன ஆசிய தேசம், அந்த பகுதியில் ஆயிரக்கணக்கான சபைகள் பவுல் ஸ்தாபித்திருந்தார். கிபி 66 பவுல் சிரச்சேதம் பண்ணப்பட்டு விட்டார். புரியுதுங்களா? 60 67 ஆலயம் இடிக்கப்பட்டது. 67 புறப்பட்டு வந்தாரு. 70 ஆலயம் இடிக்கப்பட்டது. 66 பவுல் சிரச்சேதம் பண்ணப்பட்டு விட்டார். இப்ப எபேசு சபை தன்னந்தனியா தூணில்லாம நிற்கிறது போல நிற்கிறது. ஒரு பெரிய அந்த ஆசியா மைனர்ல எபேசுவில் இருக்கிற சபைகள் எல்லாம் தூணில்லாத சபைகளாய் மாறி போய்விட்டது. அதனால ஒருவேளை ஆத்தும பாரத்தோடு அவர் எபேசு பட்டணத்திற்கு அவர் கடந்து வந்திருக்கலாம். அது மாத்திரமல்ல, அந்த பட்டணத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களையும் பிற இன மக்களையும் யூதர்களையும் யூதர் அல்லாதவர்களையும் கிறிஸ்தவர்களையும் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களையும் பலப்படுத்த வேண்டும். பலப்படுத்தி கொண்டிருந்த பவுல் அந்த இடத்தில் இப்பொழுது இல்லை. நான் கடந்து சென்று பலப்படுத்த வேண்டும். ஆவியானவர் காற்று வீசுகிறார். தோட்டம் நறுமணமாகிறது. இப்பொழுது யோவான் எபேசுக்கு கடந்து வருகிறார். அப்படி கடந்து வரும்போது நீங்க நல்லா வீட்டில் போய் வாசிக்கணும். மரியாதை விட்டுட்டு வரலங்க. இயேசு சிலுவையில ஒரு பொறுப்பை கொடுத்திருந்தாரு. அந்த பொறுப்பு, சீஷனே அதோ உன் தாய் என்று சொன்ன அந்த பொறுப்பை நான் என்னைக்குமே விடமாட்டேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவினுடைய தாயார் மரியாதையும் கூப்பிட்டு உண்டு அவர் எபேசுவுக்கு கடந்து வருகிறார். அங்கு இருந்த நாட்களில் தான், எபேசுவில் யோவான் இருந்த நாட்களில் மரியாள் மரித்து போய்விட்டாள். சில சொல்லுவாங்க மரியாள் மரிக்கலன்னு. மரித்தாங்கன்னு வேத ஆதாரம், சரித்திர ஆதாரம் எல்லாமே இருக்குது. எபேசு பட்டணத்தில் தான் அவர்கள் மரித்தார்கள் என்பதையும் மிக சிறப்பாக அது சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ அந்த வேகமாக போகிற எபேசு பட்டணத்தில் வந்தாரு. ஆயிரக்கணக்கான சபைகளை பார்த்தாரு. ஆயிரக்கணக்கான சபைகளும் எப்படி ஓடி 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 ஊழியம் பண்ணினாரோ, எல்லா இடத்திலும் போய் நறுமணமாய் நல்ல வாசனை வீசும் நல்ல பழங்களாய் மாறி எல்லா இடத்திற்கும் அவர் போக ஆரம்பித்தாரு. மாசத்துக்கு ஒரு தடவை, நான் கற்பனையில சொல்கிறேன், மாசத்துக்கு ஒரு தடவை எல்லா சபைகளும் கூடி வாருங்க என்று சொல்லி கூடி வந்து ஒரு எழுப்புதல் கூட்டத்தை வைத்திருக்கலாம். ஆமென். இப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலர்கள்ல யோவான் மாத்திரம்தான் உயிரோடு இருக்கிறாரு. மற்றவங்க எல்லாம் அழிந்து போயிட்டாங்க, செத்து போயிட்டாங்க, இரத்த சாட்சியாய் மாறிவிட்டார்கள். இப்ப எபேசுல எப்பொழுதுமே ஜெபிக்கிற இடத்துல தேவனுடைய அசைவு உண்டாகும். தேவனுடைய அசைவு எங்கே உண்டாகிறதோ
1 மைல் தூரத்தில் இருந்து கொண்டு பிசாசு அப்படியே ஒரு சின்ன ஒரு 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 அசைவு, ஒரு சின்ன குச்சியை வச்சு நோண்டுவான். நீங்க கூட உங்க விசுவாச வாழ்க்கையில பார்த்திருக்கலாம். கவலையே படாதீர்கள், அவன் நிக்கிறது 1 மைல் தூரத்தில். என் மீட்பர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த தோட்டத்தின் அருகாமையில் நின்று கொண்டு என்னுடைய வாசனையை, இந்த தோட்டத்தின் வாசனையை நுகர்ந்து கொண்டிருக்கின்றார். இப்போ என்ன பண்ணுகிறார்கள்? அங்கு நடக்கிற சம்பவம் இந்த நாட்கள்ல நடக்கிறது போலத்தான். அந்த காலகட்டத்தில் எபேசு சபை இவர் எவ்வளவு தூரம் போய் அணைத்து கட்டி பிடித்து அங்க இருக்கிற யூதர்களையும் யூதர் அல்லாதவர்களையும் எப்படி இவர்களை எல்லாம் உறுதியாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கூட இருக்கும் போது பிசாசு ஒரு நூதனமான திட்டத்தை கொண்டு வந்தார். அந்த எபேசு பட்டணத்தில் குறிப்பாக பவுல் உண்டாக்கின சபைகளுக்குள்ளாக விக்கிரக ஆராதனையை கொண்டு வந்து நுழைக்க ஆரம்பித்து விட்டார். ஏன், என்ன காரணம்? விசுவாசிகள் ஜெபிக்க மறுத்து விட்டார்களா? அப்படி ஏதாவது ஒன்று சம்பவித்தால் தான் இப்படி நடைபெறும். ஆனபடினால 10:27 ஆகிறது. சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸும் பிள்ளைகளும் மௌனமாக ஒருவர் பின் ஒருவராக நீங்கள் கலந்து போகலாம். மற்றவர்கள் கவனிங்க, தயவாய் கவனிங்க. இந்த எபேசு பட்டணத்தில் ஒரு விக்கிரகத்தினுடைய ஒரு கோட்டையாய், ஆளுகையாய் அது மாறிவிட்டது. அப்படி மாறிவிட்டபடியினால் எபேசு சபை ஒரு கள்ள உபதேசத்தினால் மாறி போய்விட்டது. அதற்கு என்ன ஒரு காரியம் இருந்தது என்று கேட்டால், நன்றாய் கவனிங்க, அதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், அந்த எபேசு பட்டணத்தினுடைய அப்போதைய அதிகார வர்க்கம் டயானா என்று சொல்லுகிற ஒரு விக்கிரகத்தை கொண்டு வந்து அந்த விக்கிரகத்தை தேவனுடைய ஆலயத்திலே வைத்து எல்லாரும் வழிபட வேண்டும் என்று வற்புறுத்தினார்கள். யோவான் இதை பார்த்தார். எல்லாருமே வணங்கினாங்க. எல்லாருமே இப்படி எபேசு பட்டணமானது, எல்லா நிலைமையானது எல்லாவற்றையும் விட மிக மிக பரிதாபமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது. இதுல விசேஷமான காரியம் என்னவென்று கேட்டா, இயேசு கிறிஸ்து மரித்து இன்னும் 60 வருஷம் கூட ஆகலைங்க. இன்னும் ஒரு 60 வருஷம் கூட ஆகல. ஆனா சபைக்குள்ள இருந்தே, வெளியிலிருந்து அல்ல, சபைக்குள்ளாகவே இருந்து சத்தியத்தை புரட்டக்கூடியவர்கள், கள்ள உபதேசத்தை ஏற்படுத்துகிற அநேகர் எழும்பினார்கள். விசுவாச துரோகம் பண்ணினார்கள். அவர்கள் எழும்பினார்கள். அந்த போராட்டம் தான் யோவானுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அட, வெளியிலிருந்து வந்தா பரவாயில்ல, உள்ள இருந்து எபேசு சபைகள் பவுல் ஸ்தாபித்து கிறிஸ்து மரித்து 60 ஆண்டுகள் கூட ஆகல. அதற்குள்ளாக இந்த சபையில யாரை நம்பினேனோ, யார் கிறிஸ்துவுக்கு நம்பிக்கைக்குரியவர்களாய் இருந்தார்களோ அவர்களே மாறி போய்விட்டார்கள். கிறிஸ்து தேவன் என்பதை அங்கீகரிக்க முடியாமல் போய்விட்டது. மாற்றி பேச ஆரம்பித்தார்கள். கிறிஸ்து கடவுள் அல்ல, இரட்சகர் அல்ல என்று எபேசு பட்டணத்திலேயே அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். பாரத்தோடு வாசித்தால் அதை புரிந்து கொள்வீர்கள். யோவானால் இதை தாங்கவே முடியல, சகிக்க முடியல. போராடுகிறார். கிறிஸ்துவே தேவன், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். எவ்வளவு போராட்டமாய் அவர் சொல்ல முடியுமோ அவ்வளவு போராட்டம் அவருடைய உள்ளத்திற்குள்ளாக. பாருங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு நான் துரோகம் பண்ணுகிறேனா அல்லது கிறிஸ்து என்னை நம்புகிறாரா? எந்த சூழ்நிலையிலும் கடைசி மனிதன் நம்மை விட்டு போனாலும், கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் ஒன்றேதான் நீங்களும் நானும் சொல்ல வேண்டும்: இயேசுவே ஆண்டவர்,
இயேசுவே ஆண்டவர் இரட்சகர், இயேசுவே எனக்காய் ரத்தம் சிந்தினவர், என் ஆண்டவராகிய இயேசு, என் ஆண்டவராகிய இயேசு. ஒரு மனிதனுடைய வார்த்தை ஒன்றும் நம்மை செய்துவிடக் கூடாது. சபையே பலப்படு, சபையே கர்த்தருக்குள் பலப்பட்டு உங்களுடைய விசுவாசத்தின் வேர் கிறிஸ்துவுக்குள் ஊன்றி பாயட்டும். உலகம் 1000 சொல்லும், அரசியல்வாதிகள் 1000 பேசுவார்கள், மாற்று மக்கள் 1000 பேசுவார்கள். பேசுகிறவர்கள் பேசட்டும், தூற்றுகிறவர்கள் தூற்றட்டும். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். நான் நம்பிக்கைக்குரியவனாய், நீங்கள் அவருடைய நம்பிக்கைக்குரியவர்களாய் வாழ வேண்டும். இந்த வார்த்தையானது துர்நாற்றத்தை என்னிலிருந்து நீக்க வேண்டும், உங்களிலிருந்து நீக்க வேண்டும் என்பதை நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ளுதல் வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த சபைகள், ஆயிரக்கணக்கான சபைகளை எல்லாம் நிறுவின பிறகு கடைசியாக எபேசுவை விட்டு அவர் புறப்பட்டு செல்லும் போது அவருடைய மனசிலேயே நம்பிக்கைக்குரியவர் பேசிட்டாரு, பவுலே இனி நீ திரும்பி வரமாட்டேன், இனி நீ ஜீவனோடு கூட திரும்பி வரமாட்ட என்று அவர் சொன்னாரு. அவருக்கு தெரிஞ்சிருச்சு, புரிஞ்சிருச்சு, இனி திரும்பி நான் கடைசி வரைக்கும் எபேசுவுக்கு நான் வரமாட்டேன். அவருடைய மரணம் மிக சமீபமாய் இருக்கிறது. அவருடைய மரணம், அவருடைய பிரிவு, சரீரத்தில் பவுல் வாழ்வது, வாழ்ந்து கொண்டிருக்கையில் எபேசுவுக்கு வந்தது. இதுதான் கடைசி. இனி நான் உங்களை பார்க்க போவதில்லை, நான் உங்களிடத்தில் ஒன்றும் சொல்ல போவதும் இல்லை. ஆகவே கடைசியாக அவர் எச்சரிக்கை விடுகின்றார். யார் எச்சரிக்கை விடுவது? என்னுடைய தோட்டக்காரன், பவுலுடைய தோட்டக்காரன், முத்திரிக்கிறவர் பவுலின் மூலமாய் உணர்த்தி அவர் எச்சரிக்கை விடுகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 29, 30, 31 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது, நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். வந்தா வரும். 30, உங்களிலும் சிலர் நம்பிக்கைக்கு பாத்திரமில்லாதவர்கள். நம்பிக்கைக்கு இங்கிருந்து பேசும்போது ஒரு பாஸ்டர், ஒரு மனுஷன் தான் பேசுறான்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நான் சொல்றேன், அடுத்த வாரம் நீங்க வரமாட்டீங்க. இப்படி வராதவங்களை எனக்கு நல்லா தெரியும். அடுத்த வாரம் நீங்க நிச்சயமா வரமாட்டீங்க. அப்புறம் குடும்பமே வராது. ஏன்னா பாஸ்டர் பேசுறாரு, பாஸ்டர் அப்படி சொல்லிட்டாரு. புரிந்து கொள்ளுங்க, தேவனுடைய ஆவியானவர் உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் வந்தாலும் சரி, வராவிட்டாலும் சரி, என்னுடைய ஆவியானவர் விரும்புவது நலமான வாசனை வீசுகிற தோட்டமா இந்த சபை மாற வேண்டும். துர்நாற்றங்கள் வீசக்கூடாது. துர்நாற்றத்தை எடுத்து போடியான்னு சொன்னா அவங்க சபையிலிருந்து விலகி போறாங்க. எது முக்கியம்? உங்க பிள்ளைங்க வாசனை வீசணும்னா பிள்ளைகளை கவனிக்க சொல்லுங்க. பெற்றோர்கள் வாசனை வீசணும்னா கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொண்டு கேளுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார் என்று உணர்ந்து கொள்ளுங்க என்பதை உணர்த்த விரும்புகிறேன். உங்களில் சிலர் எழும்பி, 30ஆம் வசனம், சீஷர்களை தங்களிடத்தில் எடுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று கர்த்தருக்குள் அறிந்திருக்கிறேன். தேவன் எனக்கு சொல்லிவிட்டார், சீஷர்களையும் இழுத்துக் கொள்வார்கள். 31, ஆனபடியினால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லிக் கொண்டு வந்ததை நினைத்து வீட்டில் படுத்து தூங்கிக் கொண்டிருக்காதீர்கள். நீங்கள் விழித்திருங்கள்.
நீங்கள் விழித்திருக்க வேண்டும். இவர் யாருக்கு சொல்கிறார்? எனக்கு சொல்கிறார், பாஸ்டர்களுக்கு சொல்கிறார். நீங்க விழித்திருங்க. விழித்திரு பாஸ்டர் தோமஸ் தெரியா, நீ விழித்திருக்கணும். மனுஷனை பார்த்து பயப்படாது. மனுஷனுடைய தயவை பார்த்து நீ வளைந்து கொடுக்காதே. நீ பேச வேண்டியதை உணர்த்த வேண்டியதை உணர்த்தணும். நீ வரும்பொழுது இத்தனை பேர்களோடும் என்னுடைய ராஜ்யத்திற்கு வரணும், உறுதிப்படுத்த வேண்டும். அவங்க என்ன போதிக்க ஆரம்பித்தாங்க? இயேசு கிறிஸ்துவிடத்துல தெய்வீக தன்மை இல்லை, மாறுபாடானதுன்னு. அதுதான், அவர் கடவுள் அல்ல. அந்த வார்த்தையை கேட்டு கொஞ்சம் பேர் அவர்களுக்கு பின்னாக இழுக்கப்பட்டார்கள். இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ நான் சீக்கிரமா கடந்து சொல்கிறேன். ஆனா இப்படிப்பட்ட உபதேசங்களை கேட்டு நன்றாய் புரிந்து கொண்டவர்கள் இன்றைக்கும் கூட சபைகளில் உண்டு. நம்முடைய சபையில இருக்கக்கூடாது என்றுதான் நான் விரும்பி வாஞ்சித்து ஜெபித்து சத்தியத்தை முரசு கொட்டி கொண்டிருக்கிறேன். என்ன பேசுகிறேன்? ஆண்டவரே, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் போகக்கூடாது ஆண்டவரே. ஆனா ஒரு சூழல் இருக்கிறது. இன்றைக்கு கள்ள உபதேசங்கள் வரும் பொழுது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் அதற்கு பின்னாக சென்று இயேசுவை மறுதலிக்கிற ஒரு காலகட்டத்தில் தான் நான் இந்த காரியத்தை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 3 வருஷம் இடைவிடாமல் நான் உங்களுக்கு எல்லாவற்றையும் சொன்னேன். எதையும் நான் உங்களுக்கு மறைக்கவில்லை. எதையும் நான் உங்களுக்கு மறைக்கவில்லை. உங்களை ஏமாற்றவில்லை. உங்களிடத்திலிருந்து ஒன்றையும் எதிர்பார்க்கவில்லை. பொய் சொல்லவில்லை. எல்லாவற்றையும் உங்களுக்கு நான் சொன்னேன். நீங்கள் கிறிஸ்துவுக்காக சுகந்த வாசனையாய் இருக்க வேண்டும் என்று எல்லாவற்றையும் அவர் சொன்னாரு. இவரும் பிரசங்கிக்கிறாரு. பாரம் யோவானுடைய மனதிற்குள்ளாய் அழுத்துகிறது. பாரம், அந்த பாரத்தின் விளைவுதான் 1 யோவான், 2 யோவான், 3 யோவான் என்று சொல்கிற 3 புஸ்தகங்களையும் பின்மாற்றத்திற்கு போகிற மக்களுக்காக எழுதப்பட்டிருக்கிற புஸ்தகம் என்பதை அறிந்து வீட்டிலே சென்று தயவு செய்து இன்றிலிருந்தாவது வாசிக்க ஆரம்பிங்க. அவர் எழுத வைத்தது எது? 1 யோவான், 2 யோவான், 3 யோவான். யோவானே, உன்னை எதை எழுத வைத்தது? எபேசு பட்டணத்தில் இருக்கிற இந்த ஜனங்களுடைய வாழ்க்கை மறுதலிக்கிற காரியங்கள் என் உள்ளத்தை பிழித்து விட்டது. ஆனபடியினால் இதை நான் எழுத வேண்டிய நிர்பந்தத்திற்குள்ளாய் நான் கடந்து வருகிறேன். இது இந்த நாட்களில், அந்த நாட்களில் ஒரு மூட நம்பிக்கை இருந்தது. அந்த ராஜாவினுடைய பேர் சரித்திரத்தில் தான் இருக்கும். டொமிசியஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ராஜா, அந்த பேரை மறந்தாலும் பரவாயில்ல. இந்த ரோம பேரரசுல ரோமா, நான் அதுக்கு மேல போகலங்க, ரோமர், அதோ ரோமாபுரி, இந்த அரசர்கள் மரித்து விட்டால் அவர்கள் கடவுள் ஆயிடுவாங்க. அன்றைக்கு இருந்த ஒரு மூட பழக்க வழக்கம். ஆனா அந்த மூட பழக்க வழக்கத்தை விசுவாசிகள் கூட நம்பினாங்க. ஏன் நாம நம்பலையா? நாம நம்பலையா? மனசாட்சி சொல்லிட்டு சொல்லுங்களேன். செத்து போனவங்க போட்டோல மாலையை மாட்டி அங்க வச்சு இங்க வச்சு அதை வச்சு எத்தனை பேர் அந்த காரியத்துக்கு உடந்தையாகி போறோம். என்ன மறைமுகம்? அவங்க தெய்வம் ஆயிட்டாங்க. எப்படிங்க அது ஆகும்? அது செய்யக்கூடாது. தலையை சுத்தி அந்த போட்டோவை குப்பையில போட்டுடணும். அவ்வளவுதான், அவனுடைய நாட்கள் முடிந்து போய்விட்டது என்று சொல்லி போடாம அதற்கு பின்னால போகிறவர்கள் எத்தனை பேர்? அதனுடைய அர்த்தம் என்ன? அதோடு கூட இந்த ராஜா, இந்த டொமிசியஸ் என்று சொல்லக்கூடிய ராஜா இதோடு கூட நிறுத்தல. கொஞ்ச நாள் கடந்த உடனே இந்த டொமிசியஸ் ராஜா தன்னுடைய உருவப்படத்தை எடுத்து எபேசு பட்டணத்தில் இருக்கிற அந்த சபையில மாட்டி ஒரு கட்டளை பிறப்பித்தார். அது என்ன கட்டளை என்று கேட்டால், எல்லாரும் என்னுடைய படத்தை வணங்கணும், என்னை வணங்கணும். நான் உயிரோடு இருக்கும் போதே நான் கடவுள்
என்று அறிக்கை பண்ணி எல்லாரும் வணங்க ஏற்பாடு பண்ணினாங்க. விசுவாசிகள் கூட வணங்கினாங்க, எல்லாருமே வணங்கினாங்க. இந்த சூழ்நிலை இப்போ எல்லாரும் வணங்கினாங்க. யோவான் மாத்திரம் வணங்க முடியாது, வணங்கவே முடியாது. அவருக்கு வயது அப்பொழுது 90. டொமிசியஸுக்கு முன்னாலே போய், உன்னை நான் வணங்க முடியாது, மெய்யான தேவன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து, உன்னை வணங்க முடியாது. உடனே கோபம் வந்துருச்சு. கோபம் வந்து அவரை கைது செய்தார்கள். கைது செய்து இந்த யோவானை ரோமாபுரிக்கு கொண்டு போயிட்டாரு. கடைசியா ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கிற யோவானே, கடைசி சந்தர்ப்பம் உனக்கு, ஒரே ஒரு சந்தர்ப்பம். என்ன கடவுள் சொல்லி என்னை வணங்கிரு, என்னை ஒரு தடவை வணங்கிரு, நான் உன்னை விட்டுறேன். என் ஜீவனே போனாலும் கிறிஸ்துவின் நம்பிக்கைக்குரியவர், ஜீவனே போனாலும் எது ஒன்று நடந்தாலும் என் ஆண்டவராகிய இயேசுவை அன்றி வேறு ஒருவரையும் நான் வணங்க மாட்டேன், ஆராதிக்க மாட்டேன் என்று சொன்ன மாத்திரத்தில் தன்னுடைய சகாக்களுக்கு எல்லாம் ஒரு காரியத்தை சொன்னாரு. ஒரு பெரிய கொப்பரையை எடுத்துட்டு வாங்கன்னாரு. இவங்க போய் ஒரு பெரிய கொப்பரையை எடுத்துக்கொண்டு வந்து அதை நல்லா நெருப்பு மூட்டுங்க, அதுக்குள்ள நிறைய எண்ணெய் ஊத்துங்க. பெரிய கொப்பரை, அதுக்குள்ள நிறைய எண்ணெய் ஊத்துங்க, நிரம்பி வழியட்டும், அது கொதிக்கட்டும். யோவான் பார்த்து கொண்டே இருந்திருப்பாரு. கொதிக்கிறது ஏதோ ஒன்று எனக்கு செய்யறதுக்காகத்தான் இவர் பண்றாரு. ஆனபடியினாலும் இவர் கிறிஸ்துவுக்கு துரோகம் பண்ணவில்லை. கிறிஸ்து பார்த்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவின் நம்பிக்கைக்குரியவர், இடிமுழக்கத்தின் பிள்ளை. இயேசு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இவருடைய மனசை பார்க்கிறாரு. என்ன காயுது, கொதிக்குது. இப்போ டொமிஷியஸ் என்ன சொல்றாரு, இவனை தூக்கி அந்த எண்ணெய் கொப்பரையில போட்டுட்டாரு. எல்லாருமே பிடித்து அந்த எண்ணெய் கொப்பரையில போட்டாரு. எல்லாருடைய எண்ணமும் இவரை வெளியில எடுக்கும்போது கரிந்து ஒரு தீஞ்சு போன ஒரு உருவம் வரும் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் என்ன சம்பவித்தது என்று கேட்டால், ஜீவனோடு இந்த யோவான் எழும்பி அந்த எண்ணெயிலிருந்து வெளியில வந்தாரு. எல்லாருமே பார்த்தாங்க. டொமிசியஸுக்கு பெரிய அவமானமா போயிடுச்சு. பெரிய அவமானம், தாங்க முடியாத அவமானம். இப்படி ஆகிவிட்டதே, தான் தேவன் இல்லை என்று எல்லாருமே தெரிந்து கொள்வார்களே என்று சொல்லி அவமானப்பட்டு அவனை பிடித்து அவனை நாடு கடத்தி விட்டார்கள். அவனை பிடித்து கொண்டு போய் பத்ம தீவுகளை கொண்டு போய் அந்த ஆள் இல்லாத இடத்துல கொண்டு போய் விட்டு அவன் அங்கேயே கிடந்து சாகட்டும் என்று சொல்லி விட்டார்கள். இந்த மனிதனை கட்டி கொண்டு இப்பொழுது அந்த பத்ம தீவுல கொண்டு போய் விட்டுட்டாங்க. இது கட்டுக்கதை அல்ல, இதை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்காக வைராக்கியமா இருக்கிற எந்த ஒரு மனிதனையும் தேவன் கூட இருந்து பாதுகாக்கிறவர். என்ன கொதிக்குங்க, அனல் எரியும், தொட்டால் சுடும், எல்லாம் உண்மைதான். அடுத்தவனுக்கு கரிந்து போகும். தேவனுக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு மனிதனுக்கோ ஒன்றும் பாதிப்பு ஏற்படுவதில்லை, ஒரு முடி கூட கருகி போவதில்லை. அவன் ஜீவனோடு கூட எழுந்து வந்தார். பத்ம தீவிலே கொண்டு போய் போட்டு விட்டார். 18 மாதம் அங்கேயே இருந்தார். ஒன்றுமே சாப்பிடல. 18 மாதம் அங்கேயே இருந்தார். தேவனை குறித்தே எழுதினார். அங்கேயே இருந்து நம்பிக்கைக்குரியவரே, நம்பிக்கைக்குரியவனே, என் யோவானே, உனக்கு நான் வெளிப்படுத்தாம எதை வேற யாருக்கு நான் வெளிப்படுத்த போகிறேன்? நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் இப்பொழுது நீ எழுது என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்தை பத்ம தீவில் வைத்து இந்த யோவான் எழுதி முடித்தார். எவ்வளவு நம்பிக்கைக்குரிய பாத்திரம்! முழு உலகமே அதை தியானித்துக் கொண்டிருக்கிறது. தேவன் நம்மையும் பார்க்கிறார், நம்மையும் அவர் பார்க்கிறாரு. 18 வருஷம் முடிஞ்சிருச்சு.
இந்த ராஜா மரித்து போய்விட்டாரு, அடுத்த ராஜா வந்தாரு. அடுத்த ராஜா வந்து பாவம் இந்த யோவான் இவனை விடுதலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவனை விடுதலை பண்ணும்போது அந்த பத்மு தீவில் இருந்த கடைசி கைதி வரைக்கும் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. அவர்கள் கண்ணீரோடு யோவானை வழி அனுப்பி வைத்தார்கள். அந்த தேவனைத்தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம், அந்த தேவனைத்தான் நாம் பற்றி கொண்டிருக்கிறோம். இந்த தேவன் வாக்கு மாறாதவர், இந்த தேவன் நல்லவர், இந்த தேவன் நம்மையும் பார்க்கிறார். ஒரே ஒரு காரியம், வாசனை வீசணுங்க, அவ்வளவுதான். என் கிறிஸ்துவுக்கு நம்பிக்கைக்குரியவனாய் இருக்கணும், நான் அவருக்கு துரோகம் பண்ணக்கூடாது, வாசனை வீசணும், துர்நாற்றம் வீசக்கூடாது என்கிற ஒரு தீர்மானத்தை இந்த வார்த்தையின் பிரகாரமாய் நீங்கள் எடுப்பீர்களே ஆனால் கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை வழி நடத்துவார். தேவ கரம் நம்மோடு கூட இருக்கும். நம்முடைய எதிர்காலம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. கண்களை மூடலாமா?